இல்லை எம்ஜிஆரோட இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். என் மேல் ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஊழல் நிறைந்தவர். எம்ஜிஆர் அப்படின்னாலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஓரளவுக்கு அப்பாற்பட்டு தான் அந்த கட்சியை நடத்தினார். அடுத்து தொண்டர்களை அரவணைத்து செல்வது எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் வழி வந்தவர்களுக்கும் ஒரு பழகிய ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரியாக தான் நினைப்பதே சரி என்கிற ஆணவ போக்கில், ஒரு எதேச்சதிகார போக்கில் நடந்து கொள்கிறார். அதை நாங்கள் இல்லை இது தவறு என்று சுட்டி காட்டுவதை அவர் விரும்புவது இல்லை. இப்போ எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? இப்போ இன்றைக்கு பெரிய அளவில் ஓடிட்டுருக்கு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அப்படி இல்லைன்னா பாஜகவுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொன்னோம். உடனே கட்சி விட்டு நீக்கிட்டார். அதற்கு பிறகு ஆனால் அது ஒரு காரணம், தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் என்பதெல்லாம் அவர் விரும்பலை. எங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் வழியில் இந்த கட்சி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறமே ஒழிய எடப்பாடி பழனிசாமி விரும்புவதை செய்வதற்கு நாங்கள் அவருக்கு அடியாட்கள் அல்ல. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.